ஆமா, சாப்பிட்டியா நீ? என்ன சாப்பாடு வீட்ல? இல்லடா மச்சான், நீ ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நானும் என்னமோ ஏதோன்னு பதட்டமா வந்தேன். ஆனா இங்க வந்தா மொத்தம் போச்சு. சரி, வீட்ல என்ன சாப்பாடு? சிக்கனா மட்டனா? ஒரு பாட்டில் விஷம் சாப்பிடுறியா? ச்சே, வேண்டாம் மச்சான், உனக்கே கம்மியா தான் இருக்கும். நீயே சாப்பிட்டுரு மச்சான் அந்த விஷத்தை. டேய், என்னடா நீ தான்டா சொன்ன ஒரு பாட்டில் விஷம்னு சொல்லி. உனக்கே பத்தாது, அப்புறம் எனக்கு எப்படி பத்தும்? நீ சங்கடப்படாத. வந்த நண்பனுக்கு சோறு தர முடியலன்ட்டு நான் காசு வச்சு வெளியே சாப்பிட்டுக்கிறேன், பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு. வாயை முடிக்கிட்டு போய் சொல்லிட்டேன். உன்னை யாரா முதல்ல இங்க வர சொன்னா? உன்னை யாராச்சும் வர சொன்னாங்களா? டேய், நீ ஒண்ணு சேர்ந்துட்ட மாதிரி சொன்ன. அதனாலதான் சரி ஆர்வமா இருக்குமே கேட்டுட்டு போவோமேன்னு வந்தேன். இங்க வந்தாதான் தெரியுது சண்டை போட்டு வச்சிருக்கேன்னு. யாருக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பேன்னு? நீ தேவையில்லாததெல்லாம் பேசாம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நானும் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு சாருக்கு? சும்மா கடந்தவன போனை பண்ணி இது அதுன்னு ஆன போனன்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பணுமாமே? அதெல்லாம் முடியாது. நைட் இங்கதான் தங்க போறேன். நீயும் இங்க இரு. நான் வெளியே போறேன்டா. எங்கடா போற வெளிய? அதான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனால ஷிஃப்ட்டுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, உட்காரு. என்னடா நீ எப்படி சொல்ற? பின்ன எப்படி சொல்லணும்? டேய், டென்ஷன் பண்ணாத. இப்பதான் சொன்னேன் சண்டை போட்டிருக்கு அப்படின்னு. பைத்தியக்கார மாதிரி யாராச்சும் சண்டை போடுவாங்களான்னு சொல்லிட்டு. சரி, சமாதானப்படுத்தணும்னா அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே சமாதானப்படுத்த முடியும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அவங்களாவே வந்து கேட்பாங்க என்ன கூட்டிட்டு போன்னு. யாரு? அவ என்கிட்ட வந்து கேட்பான். போடாங்க இவனே. நானே கூட்டிட்டு போறேன்னு கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி கூத்தாடி கூட்டிட்டு போறேன்னா இதுல அவளே வந்து என்கிட்ட கேட்பாளாம். நீ வேற. நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஹம். அவ எவ்வளவு பெரிய பயங்கரமான ஆளுன்னு எனக்கு தான் தெரியும். டே பைத்தியக்காரா, இந்த அளவுக்கு முட்டாளா இருக்காதுடா. இப்பதான் தெரியுது ஏன் அவங்க இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாச்சும் அவங்க மனசுல நினைக்கிறத புரிஞ்சுக்கோ, புரியுதா? சரிடா, அப்ப அவன் மனசுல நான் கூட்டிட்டு போனேன்னு ஆசை இருக்குல்ல, அப்ப நானே கூட்டிட்டு போறேன். நீயே கூட்டிட்டு போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ, சரி ஓகேங்க, தேங்க்யூ, சோ ஸ்வீட், லவ் யூ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்களா? இந்த மிமிக்ரி எல்லாம் பண்ணாது, கேவலமா இருக்கு. இப்ப இது ரொம்ப முக்கியம், நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லு, நீயே கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா என்ன? இல்ல, சொல்ல மாட்டா. எப்படியும் என்னன்னு சொல்லுவாங்க? எனக்கு போய்க்க தெரியும், நானே போய்க்கிறேன்னு வா. நான் தான் கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு போவேன். தெரியுதுல? அப்போ அதுக்கேத்த மாதிரி தான் மூவ் பண்ணணும், புரியுதா? கொஞ்ச நேரம் அமைதியாரு. பொண்ணுங்க நம்ம கெஞ்சுனா மிஞ்சுவாங்க, மிஞ்சுனா கெஞ்சுவாங்க. இது பொண்ணுங்கன்னு இல்ல, எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நடக்குதுதான். ஏன் நீ என்கிட்ட சண்டை போட்டு நான் உன்கிட்ட கெஞ்சும் போது நீ என்ன ஓவரா பிக்கப் பண்ணுவ? இதே சரி போடா வெண்ணன்னு சொல்லிட்டு போனா நீயே வந்து பேச மாட்டியா? அந்த லாஜிக் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், பாப்போம். டேய், அந்த லாஜிக் இந்த லாஜிக்னு சொல்லிட்டு எதையாச்சும் பண்ணி விட்டுட்டு போயிடாதடா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச வச்சு செய்யறா, முதல்ல மாதிரி இல்லாம. நீ மொத்தத்தையும் எதையாச்சும் பண்றேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிடாத. அமைதியா இரு, நானே போய் கேட்டு கூட்டிட்டு போய்க்கிறேன். சும்மா இரு. டேய் வந்துட்டாடா. வரட்டும், வந்து கேட்கட்டும். நீயும் அவனை எந்துன கோலை உடைச்சிரும் பாத்துக்கோ. கையில போன் இருக்குல்ல, போனை பார்த்த மாதிரி உட்காரு. டேய், சொல்றத கேளுடா, மண்டி உடைச்சிருவேன். இப்ப எதுக்கு இவங்க வந்திருக்காங்க? மரியாதையா அவங்க வெளியே போக சொல்லுங்கக்கா. ஆமா. என்ன புதுசா மரியாதை எல்லாம் தரீங்க? ஆமா, அவங்க வெளியே போக சொல்லுங்க. அதான் கோவப்பட்டு போனாங்களே. அது என்னக்கா பழக்கம், கோச்சிக்கிட்டு போற பழக்கம்? மதியம் போயிட்டு எப்போ வராங்க பாத்தீங்களா? சரி விடு, அவனை பத்தி தான் தெரியும்ல, அவன் அப்படிதான் சொல்லிட்டு கோவம் வந்தா வீட்டுல இருக்க மாட்டான். அப்படியே போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு வருவான். அப்படி இல்லைன்னா ஆதி கிட்ட பேசிட்டு வருவான். வேற எங்கேயும் போக மாட்டான். நீ எதுக்கு இப்படி பயந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க? அப்ப கோவம் வந்தா எங்கன்னா போலாம், அப்படிதானே? அப்ப இவர் பேசுதுன்னு எனக்கும் தான் கோவம் வந்துச்சு. அப்ப நானே அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகட்டுமா? போக மாட்டேன்ற தைரியத்துல தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரு. ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க தம்பி. ஆமா. ஏய், என்னடி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க? அவளே சும்மா ஓவரா பண்ணிக்கிட்டு இருப்பா, அவகிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பாருங்க, இப்ப கூட பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவர் மேல எந்த தப்புமே இல்ல, அப்படிதானே? இங்க பாருடி, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் அழுதுகிட்டு இருக்க. இப்போ சும்மா சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன திட்டிட்டு இப்ப நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியா? நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தா கூட ஒரு நியாயம் இருக்குடி. ஆனா நீ பண்ற பாரு, நல்லா பண்றடி நீ. பாருங்கக்கா, நான் அவரை திட்டினா. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏன்டா அவ கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? அவதான் அழுதுகிட்டு இருக்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? சும்மா இருக்க முடியாதா உன்னால? வாய வச்சுக்கிட்டு. ஆளை பாரு, ஆளை பெரிய இவரு சண்டியரு, சண்டைக்குன்னு போவாரு. நீயும் அநியாயமா பேசாத ரேஷ்மா. வீட்டுக்கு வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான், அதை பாத்துக்கிட்டு இருக்க சொல்றிய என்ன?
அந்த அளவுக்கு நான் ஒண்ணுமே இல்லாத வெக்கம் கட்டம் மானம் கட்டவன் இல்லை. எவனாச்சும் வந்து கேட்ட என் வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணா நானும் பிரச்சனை பண்ணதான் செய்வேன். ஆமா, நானும் நல்லவன் தான், அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் நல்லவன் இல்லை. சும்மா சும்மா என்னையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப எதுக்கு இவ தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்காளாம்? டேய், அப்ப அவகிட்ட பேசி சமாதானப்படுத்துறதா இருந்தா நீயே பேசிக்க வேண்டியதானே. என்னையண்டா கூட்டிட்டு வந்து நடுராத்துல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஷிஃப்ட் வேற போனோம். சாருக்கு என்ன, ஷிஃப்ட்டுக்கு முடியலன்னா 1 hour 2 hour பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுல தூங்குவீங்க. ஆனா எனக்கு அப்படியா சொல்லுங்க? இருக்கிறது 2 ஃபீமேல் டாக்டரு. நீங்க வரலன்னா ஆதி வந்து மேனேஜ் பண்ணிப்பாரு. ஒருவேளை ஜெனிஃபர் நாளைக்கு சீக்கிரம் போனோம்னா நான் தான் போய் ஆகணும். தயவு செஞ்சு என்ன விட்றா. ஏன்டா உங்க 2 பேர் சண்டையில ஏன் மண்டையை உருட்டுற? ப்ளீஸ் டி, எதையாச்சும் பேசி அழுவ வேண்டாம்னு சொல்லுடி. அவ அழுத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ அழுத கஷ்டமா இருக்குல்ல, அப்ப அவ கேக்குறத பண்ணு. எது? அவ கேக்குறத நான் பண்ணணும். அவ என்ன கேக்குறான்னு உனக்கே தெரியும். இங்க பாரு, நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஓவரா பண்ணாத. இதுதான் நேரம்னு சொல்லிட்டு மரியாதையா அவ அழுகுத நிறுத்த சொல்லு. இங்க பாரு, இதே மாதிரி அழுதுட்டு இருந்தா சத்தியமா இங்க இருந்து கிளம்பி போயிருவோம் பாத்துக்கோ. இது அவகிட்ட சொல்லு. ஏன் இங்க தானே இருக்கா, சொல்லு. அவ்வளவு தைரியமானவன் தானே நீ? அவ்வளவு தைரியம் இல்லாம தானே என்ன கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க நடுவுல. இதுக்கு தாண்டா புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள வரக்கூடாதுங்கிறது. சரிடி, அவ கேக்குறதெல்லாம் பண்ண முடியாது. நீ அவளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்து. அவ ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கேட்கலையே. இனிமே சண்டைக்கு போக கூடாது என்ன ஆனாலும் தானே கேக்குறான். இங்க பாரு ரகு, எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற பயம்தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த சண்டை சச்சரவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓரம் கட்டிட்டு குழந்தை பிறக்கிற வரைக்குமாச்சு நாம இதே இருப்பேன்னு அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணு. ஏய், நானாடி சண்டைக்கு போனேன்? உன் புருஷனா? சாரி, அந்த விளங்காதவன் தான் வந்து வீணா சண்டைக்கு இழுத்தான். அவன் வந்து வீணா சண்டைக்கு இழுப்பான், நான் அதை பாத்துக்கிட்டு இருக்கணுமா? சொல்லு. அவன் என்ன சொல்லி சண்டைக்கு இழுத்தான்? குழந்தைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தான். நீ படிச்சவன் தானே, அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இப்ப இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்க அம்மா வீட்ல இல்ல, அவங்க நைட்டு தான் வருவாங்க, நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி ஈஸியா பேசி அனுப்பியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவனை அடிச்சு உதச்சி மிரட்டி இவ்வளோ தூரம். இதே நாளைக்கு போய் அவன் கேஸ் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட கொண்டு வந்து நாளைக்கு உன்னை ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க சார் நீங்க? அதெல்லாம் வெளியே வந்துருவேன். வெளியே வந்துருவீங்க தான், ஆனா உங்க மேல போட்ட எஃப்ஐஆர் இருக்கும்ல, அவன் வாபஸ் வாங்கணும்ல அந்த கேஸ்ல இருந்து. அதுக்குன்னு அவனுக்கு பயந்து இருக்க சொல்றியா நீ என்ன? இங்க பாரு, அதுவும் இல்லாம என் மேல எல்லாம் எந்த தப்பும் இல்ல. நம்ம வீட்டுல சிசிடிவி கேமரா நம்ம ஹால்ல மாட்டி வச்சிருக்கோம். அவன் வந்து பிரச்சனை பண்ணது எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கதான் செய்யும். போலீஸையே கூட்டிட்டு வந்தாலும் அந்த போலீஸே எப்படி சமாளிக்கணும்னு எனக்கும் தெரியும். வீட்டுல தனியா இருக்கிறவங்க கிட்ட வந்து குழந்தைய கடத்திட்டு போயிருவான், அது இதுன்னு மிரட்டினா போலீஸும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்க சார், அவன் மிரட்டினதெல்லாம் இருக்கட்டும், நீங்களும் அடிச்சிருக்கீங்களே அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. அத நம்ம கொடுத்தாதானே மாட்டுவோம். அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்டி. இப்ப இவ்வளவு சமாதானப்படுத்தினா நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. சரி விடு அனு, அதான் இனிமே அவன் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்றான்ல, விடு, அழுகாத. இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. அவன் இதுக்கு மேல எல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம். அப்பமே அவனுக்கு எதுவும் ஆகல, இப்ப ஏதாச்சும் ஆக போதா என்ன? அதுவும் இல்லாம நான் அவன் கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன், இனிமே வீணா பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டான். அப்படிதானடா? ஆமா, வீணா பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டேன், ஆனா பிரச்சனை தேடி வந்துச்சுன்னா விட மாட்டேன். பாத்தீங்களாக்கா இவர் எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு. இவருக்கு பிரச்சனை பண்ணணும், அதுவும் இல்லாம பிரச்சனை மட்டும் தான் இவருக்கு இருக்கணும். அப்படின்னா போய் பிரச்சனை பண்ண சொல்லுங்க. இவர் போய் பிரச்சனை பண்ணுவாரு, அதுக்கு அவங்க எதனா பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசியா என் கிட்டதான் வந்து மோதுவாங்க. என் கிட்ட பண்ணா கூட பரவாயில்ல, குழந்தைய அழிக்கிற விஷயம் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க கிட்ட எப்படி ஒதுங்கி இருக்கணுமோ ஒதுங்கி இருந்துக்கணும்லக்கா. அதை விட்டுட்டு வீணா போய் பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அவன் என் குழந்தைய அழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருப்பான். உன்ன மாதிரிலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, ஒதுங்கிக்கிட்டு எல்லாம். எனக்கு அவனை வெட்டணும்னு தோணுச்சு, சரி அடியோட விட்டேன், அவ்வளவுதான். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணட்டும் அப்ப இருக்கு. சரி ஓகே ரகு, நீ உன் பொண்டாட்டிய பர்சனலா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு, நான் கிளம்புறேன். சரிடி, சாரிடி, இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன். ப்ளீஸ் எதையாச்சும் சொல்லி சமாதானப்படுத்திட்டு போடி. நைட் எல்லாம் உட்காந்து அழுதுட்டே இருப்பாடி. தெரியுதுல, அப்ப வாயை மூடிக்கிட்டே வாயை திறப்ப நீ. பேச மாட்டேன். சரி விடு அனு, இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா இன்னும் லைஃப்ல பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இது ஒரு சின்ன பிரச்சனை, வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணவன அவன் தட்டி கேட்டிருக்கான், அவ்வளவுதானே. அதுவும் இல்லாம நல்லவனை யாரையும் போட்டு அடிக்கலையே, அவனே ஒரு ஃப்ராடு, ஃபோர்ஜரி, அவனை தானே அடிச்சிருக்கான். சரி விடு, அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். இனிமே அவன் பண்ண மாட்டாங்கிறான்ல. நீங்க தான் சொல்றீங்க அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லி. அவர் வாயில இருந்து வரவே இல்லை, அவரை சொல்லுங்க.
இங்க பாருடி, ஓவரா போய்கிட்டு இருக்க. அவதான் கேக்குறாள, சொல்லு. ஷேய், அவன் மறுபடியும் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுவான். அப்ப நான் அமைதியா இருக்கணுமா? நீ ஒன்னும் அமைதியா இருக்க வேண்டாம், அதுல இருந்து ஒதுங்கி மட்டும் வா. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இல்லக்கா, இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது. நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். நான் போயிட்டு அங்க நீ குழந்தை எல்லாமே பிறந்ததுக்கு அப்புறமா இவர் எப்படி இருக்காரோ அதை பார்த்துட்டு எனக்கு வர தோணுச்சு நான் மட்டும் வரேன். இல்லைன்னா நான் அங்கனே இருந்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமா, இவருக்கு யார்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணணும்னு தோணுதோ போய் பண்ணட்டும். வீட்டுக்கு வராங்களா பிரச்சனை பண்ணட்டும், வெளியே பக்கறாரா பிரச்சனை பண்ணட்டும், ஹாஸ்பிட்டல்ல வராங்களா பிரச்சனை பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டும். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது, நீ தான் சொல்லணும் இந்த சண்டை முடியணும்னா. சரி, இனிமே எந்த சண்டைக்கும் போக மாட்டேன். இங்க பாரு, அதுக்காண்டி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அமைதியாவும் என்னால இருக்க முடியாது. அதிகம் அவகிட்ட சொல்லிடு. சரி, இதோட இந்த பிரச்சனையை விடுங்க. அது அவகிட்ட சொல்லி, நானும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், அவதான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. சரி விடு அனு, அதான் அவன் சொல்லிட்டான்ல. இங்க பாருங்கக்கா, நீங்க சொன்னதுனால மட்டும்தான் இப்ப சமாதானம் ஆகுறேன். மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னா அவர் லைஃப் அவர் பாத்துக்க சொல்லுங்க. அதை பத்தி எனக்கு அக்கறையே இல்ல. ஓ, அக்கறை இல்லையா மேல, அப்படிதானே? ஆமா, இல்ல. சரிடி, சரி, என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ எல்லாம் பண்ணு. சரி அனு, படுத்து தூங்கு, எனக்கும் நேரமாச்சு, நானும் கிளம்புறேன். சரி, பேசி சமாதானப்படுத்து, நான் கிளம்புறேன். சரி, ஓகே. சரி. இப்ப ஏன்டி அழுதுகிட்டு இருக்க தேவையில்லாம? இப்ப என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன்? இங்க பாரானோ, நீ பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு பாத்துக்கோ. சும்மா சும்மா அழுதுகிட்டு இருக்க. நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதனால நான் பண்றது உங்களுக்கு அநியாயமா தான் தெரியும். சரிடி, சாரிடி, மன்னிச்சிரு. உன் காலில் வேணா விழவா, இல்ல அவன் காலில் போயிட்டு விழவா? நம்ம குழந்தைய அழிக்கணும்னு நினைச்சான்ல, அவன் ரொம்ப நல்லவன். அவனை தட்டி கேட்கணும்னு தட்டி கேட்டேன் பாரு, நான் தான் கேட்டவன். போதுமா? இப்போ போதுமா உனக்கு? படுத்து தூங்கு. ரகு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன், நீ படுத்து தூங்கு. நீங்க கோவப்படுறீங்க. ஆமாடி, உன் மேல கோவப்படாம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. அவன் இதையே போயிரு சொல்லிட்டானோ. நம்ம குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறான், அவன் வந்திருக்கான். அதுவும் இல்லாம அம்மா பாட்டிக்கிட்ட அவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? சொல்லு. சரி, ஓகே, எதுவும் இப்ப பேச வேண்டாம், நம்ம காலையில பேசிக்கலாம். சரி. சரி, அழுகாத கண்ணத்தோட. நீங்க இனிமே பிரச்சனைக்கு போக மாட்டீங்கல்ல? போக மாட்டேன்டி. அடடே, வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? காலையில வந்தேன், உடனே கிளம்பிட்டேன். உன்கிட்டதான் பேசணும்னு நினைச்சேன். அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போகுது? வீட்டுல எல்லாம் எல்லாருமே பேசுவாங்களா? அப்பா, அம்மா, சித்திலாம்? அது என்னை பத்தி கார்த்தி சொல்லலையா? எனக்கு அம்மா இல்ல. ஐயோ, சாரிமா. ஒரு ஃப்ளோல வந்துட்டு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு, அப்பாவும் சித்தியும் தம்பி எல்லாரும், தம்பி தங்கச்சி எல்லாருமே பேசுவாங்களா? எல்லாரும் ஓகே தானே? எல்லாரும் ஓகேவா தான் இருப்பாங்கன்னு நம்புறேன். என்கிட்ட பேசுறது இல்ல, நானும் பேசுறது இல்லண்ணா. என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? பேச வேண்டியது தானே? ஆமா, உயிருக்கு உயிரா லவ் பண்ண என்கிட்டயே பேசாம இருக்கா ஒரு சின்ன சண்டையினால. இதுல அவன் சித்தியும் அவன் அப்பாவும் பண்ணதை நினைச்சு போயிட்டு எப்படி பேசுவா? இவளை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான் இவன். இன்னைக்கு பிளான்னு கடைசியில அவளை கேப்ல ஏத்தி அனுப்ப போறோம். இன்னைக்கு இவன் என் கையில சேவ போறான், அது மட்டும் கன்ஃபார்ம். என்ன, நம்ம நின்னுட்டு இருக்கோம், அந்த சைடு திரும்பிக்கிட்டு இருக்கான். மதியம் பேசினதுல கோபப்பட்டுட்டானோ? நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு ஆஷாலாம் பேசலையே. சாரு அவன் தான் தேத்துனா என்ன, அவனை திட்டிட்டு அவனே கோபப்பட்டுக்கிட்டு இருக்கான். இது வர நம்பி கேபை வர வேண்டாம்னு சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்ண? நம்மளாம் எப்படி கேட்க? சிவன் தானே கூட்டிட்டு போயிட்டு இருந்தான், அப்ப கூட்டிட்டு போகணும்ல. சரி, இன்டைரக்டா சொல்லி பாப்போம். என்னம்மா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உங்க வீட்டுல பேசுறது இல்லையா? இல்ல, நான் பேசுறது இல்ல. சரி சரிம்மா. எத்தனை மணிக்கு ஷிஃப்ட்? ஷிஃப்ட் 8:30க்கு. 8 o'clockலாம் உள்ள பஞ்ச் வச்சிருக்கணும். இன்னைக்கு ஒரு 1 hour லேட்டா தான் வருவேன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி டைம் ஆயிட்டு. ஐயோ, டைம் ஆயிட்டுன்னு வர சொல்றான் இவனை. சரி, நம்மளே திரும்பி கூப்பிடுவோம். மூடிக்கிட்டு அந்த சைடு திரும்பிடு. ஓ, அப்படியாம்மா, சரி சரிம்மா. அப்புறம் வேற ஏதாச்சும் இருக்கா? நின்றுட்டே இருக்க, வேற ஏதாச்சும் தேவைப்படுதாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. சரி, நான் கிளம்புறேன். ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மா, அதான் தெரியுமே போறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, ஏன் இத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? வேற யாருக்காச்சும் கேட்கணும்னு சொல்றியா, இல்ல அவங்கள கூப்பிடணுமா? பக்கத்துல இருக்கிறவனை கூப்பிடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அவன்கிட்டதான் பேசுறேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான் பாரு. இன்னொரு வாட்டி வா, என்ன டிராப் பண்ற பிக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு மண்டையில கல்லு தூக்கி போட்டு கொண்டுறேன். ஃப்ராடு. சிவனை போய் நம்பி கேபையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்ப எப்படி கேக்குறது? இவங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, அத்தை கிட்ட சொல்லியாச்சு கூட்டிட்டு போக சொல்லலாம். சிவங்க வேற உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
சின்ன பண்ண. என்னாச்சுமா? ஏதாச்சும் வேணுமா? மறந்துட்டு வந்துட்டியா? போமா, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா, கேப் கீழே வெயிட் பண்ண போகுது. சரி ஓகே, நான் எடுத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். சரிம்மா, ஏன் கோவப்படுற? வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லு. டேய் பக்கி, அது உன்கிட்ட இல்லடா, என் கிட்டடா. ஐயோ, அவளையே கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். பேசாம நம்மளே கூப்பிட்டுருவோமா? சரி ஓகே. அது வந்து என்ன மச்சான், பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? சரி ஓகே மச்சான், நான் வாங்கி தரேன். மூடிக்கிட்டு இரு. டேய், சொல்றதை கேளுடா. அவளே என்ன கூட்டிட்டு போ சொல்ல தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்கா. நான் இப்ப கேட்டேன்னா ஓகே சொல்லிடுவாடா. அந்த ஈன வெங்காயம் எனக்கும் தெரியும். மூடிக்கிட்டு இரு, புரியுதா? மச்சான் பாவம்டா. நீ கேட்கும் போது வேண்டாம் வேண்டாம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தா. அமைதியே இரு, அவளே கேட்கட்டும். அவளே கேட்கட்டும்னு சொன்னேன். டேய், சொல்றதை கேளுடா. சும்மா இரு. இப்போ ஒரு நாள் மட்டும் அவ கூட இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? டேய், முட்டாள்தனமான கேள்வி கேட்காத. அவ கூட ஃபுல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்ப அமைதியே இரு. டேய், அமைதியே இரு, அமைதியா இருன்னு மொத்தத்தையும் முடிச்சு விட்டுட்டு போயிடாதடா. இருடா, நான் ஒர்க் அவுட் பண்ணி தரேன். மச்சான் அமைதியா இரு. அந்த சைடு திரும்பு, போன பாரு. டேய், அடிச்சிருவேன் இதுக்கு மேல. சரி ஓகே. இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் நான் வரவான்னு கேக்குறானா பாரு. இதுல என் மேல லவ் வேற. ஃப்ராட் ஃப்ராட் ஃப்ராட். என்னம்மா இன்னும் நின்னுட்டு இருக்க? எல்லாம் என் தலையெழுத்து. புரியலம்மா. ஐயோ, கோவமாயிட்டா. இதுக்கு மேல அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாதே. இவன் வேற அவளை பத்தி தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கான். என்னம்மா தலையில என்ன எழுதிருக்கு? ஒன்னும் எழுதல, நான் கிளம்புறேன். ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வரேன். பாய். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா, சரியா? கீழே வரைக்கும் வரவா? அதெல்லாம் தேவையில்லை, நானே போய்கிப்பேன். சரிம்மா, பார்த்து போ. டேய், போயிட்டா. உன் ஆளுக்கு உன் கூட போகணும்னு ஆசைதான் மச்சான். என்ன, அவக்குள்ள இருக்க சின்ன ஈகோ தடுக்குறாமா. அதனாலதான் தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்காங்க. அவளே வந்து கேப்பா, பொறுமையா இரு. டேய், உனக்கு அவளை பத்தி தெரியாதுடா. அவெல்லாம் வந்து கேட்க மாட்டாடா. அவளை பத்தி உனக்கு தெரியாது. கேப் புக் பண்ணி அப்பவுமே போயிருப்பான். நீ வேணா டவுட்டா இருந்தா எட்டி ஜன்னல் வழியா பாரு. கீழே தான் நின்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். இந்த நைட்டுக்கு எந்த கேப்பும் நம்ம ஏரியாவுக்கு வராது. எத்தனை வருஷம் இங்க குப்பை கொட்டி இருக்கோம். நம்ம ஏரியாவை பத்தி நம்மளுக்கு தெரியுமா, இல்ல அவளுக்கு தெரியுமா? அப்ப கண்டிப்பா நீ கூட்டிட்டு போயிருவேன்லடா. உன் கூட தான் வந்தாகணும், வேற வழியே இல்ல. ப்ராமிஸா? டிக் போட்ட ப்ராமிஸ்ரா மச்சான். உண்மையாவடா? அவளே வந்து கேட்பாளா? அவளே வந்து கேட்பா. அமைதி இரு. அதுவும் இல்லாம நாளைக்கு மேடத்தோட பர்த்டே. உண்மையாவடா? ஆமா, மேடத்தோட பர்த்டே நாளைக்கு. சூப்பரு. சரி, அப்போ இன்னைக்கு ஒரு நாள் தூக்கத்தை மறந்துடு நீ. ஏன்டா? சும்மா விளையாடுறதுக்கு. மச்சான் சொல்லு மச்சான், என்ன பிளானு? பிளான் சொல்றேன். இரு, முதல்ல இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், புரியுதா? ஏதோ சொல்ற. சரி ஓகே. நான் போய் பார்க்கவா, அவ இருக்காளா இல்லையா, போயிட்டாளே? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அவளே வருவா 10 நிமிஷம் கழிச்சு, வெயிட் பண்ணு. ஒருவேளை வந்து வேலைக்கு போலன்னு முடிவு பண்ணிட்டா? வேலைக்கு போலன்னு முடிவு பண்ணிட்டா வீட்டுல இரு. வீட்டுல கிடைக்கிற டைம் வச்சு அவளை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணு. நான் வெளியே போறேன். இங்க பாரு மச்சான், எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணிரு. இங்க பாரு, பொண்டாட்டிய கரெக்ட் பண்ண முடியலங்கிறதெல்லாம் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கேன், உன் மூஞ்சில காரி துப்பிடுவாங்க, புரியுதா? எப்படியாச்சும் கையில காலில் விழுந்தாச்சும் கரெக்ட் பண்ணிடு. அதுவும் இல்லாம நாளைக்கு பிறந்த நாள், அதுக்குள்ள எதையாச்சும் பண்ண முடிஞ்சா எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டு எதனா பண்ணிக்கோ, அவ்வளவுதான். டேய், நீ ஈஸியா சொல்லிடுறடா. கிட்ட போய் உட்கார்ந்தாலே வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா. நீ பேசுனல, குடிச்சிட்டு நீ பேசுனல, அப்ப அவ பேச மாட்டா? அப்படிதான் பேசுவா, வாங்கிக்கோ. சரி. என்னடா, வாசல பாக்குற என் மூஞ்ச பாக்குற, வாசல பாக்குற என் மூஞ்ச பாக்குற, என்ன? டேய் மச்சான், நீ சொன்னதை கேட்டுக்கிட்டுதான் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். போய் 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் அவ வரல. வா, வெளியே போய் எட்டி பாப்போம். இருடா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. டேய், அவ போயிருப்பாடா. அப்படி இல்லன்னா ஏன்டா வராம இருக்கா இன்னும்? அப்படிதான், அவளுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ டச் பண்ணுது வந்து கேக்குறதுக்கு. அந்த ஈகோ போறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகதான் செய்யும். இரு, வருவா. என்னென்னமோ சொல்ற, ஆனா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எனக்கு. அட இருடா மொக்க மக்கா. இப்ப வரலன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுருவேன், அது மட்டும் கன்ஃபார்ம். ஒழுங்கா நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அவளும் அதுக்காண்டிதான் தயங்கி தயங்கி நின்னுகிட்டு இருந்தான். எனக்கும் தெரிஞ்சிச்சு. அவ என்ன ஆண்டா இப்படி பண்ற, மொத்தமா முடிச்சு விடணும்னு நினைச்சிட்டியோ? அமைதி இருடா. மச்சான் வரா. சரி சரி, அந்த சைடு திரும்பு. டேய், திரும்புடா. என்னம்மா, கேப் வரலையா? என்னாச்சு? அது வந்து அது கேப் வரலண்ணே. நேரமாச்சுன்றதுனால
கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்களா? இப்பதான் சொன்னா இவன் கேப் புக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள எப்படிமா கேன்சல் பண்ணா? அவன் நம்பரை கூட நான் கிழிக்கிறேன். அச்சச்சோ, இவங்க என்ன நம்பர்லாம் கேக்குறாங்க? நான் தான் கேன்சல் பண்ணேன். இவன் கூட்டிட்டு போவான்ற நம்பிக்கையில இவங்க கிட்ட என்ன சொல்றது? அது வந்து என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அண்ணா அது வந்து அது நான் தான் கேன்சல் பண்ணேன். அவங்க மேல தப்பில்ல. கேப் கேன்சல் பண்ணிட்டியா? ஏன்? ம் என்னம்மா ஏன் கேன்சல் பண்ண? எல்லாம் என் தலையெழுத்துன ஒருத்தனை நம்பி கேன்சல் பண்ணிட்டேன். புரியலம்மா என்ன சொல்ற? அது உங்களுக்கு புரியாது, ஆனா அவனுக்கு நல்லா புரியும். புரிஞ்சும் புரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான் பாரு, ஃப்ராடு. உன்னை உன்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்ல முடியல, நீ தான் கூட்டிட்டு போகணும்னு கேட்க முடியல. ஷோ, பேசாம லீவே போட்டுடலாமா? சரி, ஒரு ஐடியா இருக்கு. உன்கிட்ட வண்டி இருக்கா? ஃப்ரீயா இருக்கா? ஒர்க் அவுட் ஆகுது மச்சான் சொன்ன பிளானு. இருக்கு. எங்கேயாச்சும் வெளிய போணுமா? டீ சும்மா இருடா வலி கேப்பா. ஆமா, உனக்கு தெரியவே தெரியாது நான் வெளியே போனோம்னு சொல்லிட்டு. எல்லாம் நானா கேட்கணும்னு தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு இருக்குடி, இப்ப பாரு. ஆமா, உன் வண்டிக்கு வேணும். வண்டிக்கு எதுக்கு? நானே வரேன். அவனை மண்டு உடைச்சிருவேன். அவ்வளோ கூப்பிடுற வரைக்கும் வாய் திறக்க கூடாது, புரிஞ்சுதா? டேய் அவதான் வண்டிக்கு வரைக்கும் கேட்டுட்டாளடா, கூட்டிட்டு போயிடறேன்டா. சும்மா இருடா. ஆமா, வண்டிக்கு வேணும். அண்ணா உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியும் தானே? ஓட்ட தெரியுமே. ஏமா? என்ன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் டிராப் பண்ணிருங்க. அட பாவி, அப்பவுமே சொன்னேன் நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. கடைசியா எந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்கா பாரு. அவளை பத்தி எனக்கு தாண்டா தெரியும். பேசாம நானே வாய் விட்டு கேட்டுட்டு வா. அச்சச்சோ, எனக்கு கால் லைட்டா ஸ்லிப் ஆயிட்டுமா. நானே வரும்போது ஆட்டோ புக் பண்ணி தான் வந்தேன். என்னால பேலன்ஸ் பண்ண முடியாதே. உனக்கு வேணும்னா இவனை கூட்டிட்டு போயாமா? ஒன்னும் தேவையில்ல அண்ணே, நீங்க வரும்போது நல்லா தான் வந்தீங்க. எனக்கும் தெரியும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிளான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நானா கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே? உங்களுக்கும் தெரியும் தானே எங்க 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி பண்றீங்க? உங்களை ஒரு அண்ணனா நினைச்சுதானே ஹெல்ப் கேட்டேன். ஆனா நீங்களும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அது வந்து அது உங்களுக்கு கால்லாம் நல்லா தானே இருக்கு, பொய் சொல்றீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணே. ஐயோ, கால்லாம் நல்லாதாம்மா இருக்கு, பொய் சொல்றதுதான். ஆனா மச்சான் சொன்னா அவனுக்கும் அவளுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் கூடயே போறதுக்கு உனக்கு பிடிக்காது. அப்ப அவனுடைய ஃப்ரெண்டு தானே நானு. அப்ப என் கூட மட்டும் உனக்கு எப்படிமா வருக்கு பிடிக்கும்? அதனாலதான்மா. ஆமா ஆமா, நீங்களா கற்பனை பண்ணி நீங்களாவே முடிவு பண்ணிப்பீங்க. ஷோ, அவன் கூட போகணும்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்கேனே, இது எப்படி சொல்றது? என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு. என்னம்மா? அவன் கூட போறதுக்கு உனக்கு பிடிக்காது தானே? அதனாலதான் போக பிடிக்காதவன் கூட எப்படி போக முடியும்? நீ யோசிக்கிறதுதான் கரெக்ட் தாம்மா. அவனையும் பிடிக்க மாட்டேங்குது, அவன் கூடயும் போக பிடிக்க மாட்டேங்குது. அவனுடைய ஃப்ரெண்டு என்ன மட்டும் எப்படிமா பிடிக்கும் உனக்கு? அவனை பிடிக்காது இல்ல உனக்கு? ஐயோ நிறுத்துங்க, அவனை பிடிக்காதுன்னு யார் சொன்னா? அவன் கூட போகணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போதுமா? என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போய் விட முடியுமா? வெளியே வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்து தொலை. இதோ உடனே வரேன். வெளியே வெயிட் பண்றேன். சரி ஓகே. பேக் எதனா எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, வந்தா மட்டும் போதும். ஓகே. வலியாதடா, தொடச்சுக்கோ. அவ போய் 10 நிமிஷம் ஆகுது. மச்சான் எப்படிரா அவ வயலே சொல்ல வச்ச? அதெல்லாம் அப்படிதான். போ, இதுக்கு தானே ஆசைப்பட்ட. போய் என்ஜாய் பண்ணு போ. எப்படியாச்சும் வண்டியில போகும்போது கரெக்ட் பண்ணிரு. அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் மச்சான். என்னமோ ஒழுங்கா பண்ணா சரிதான். அவ பர்த்டே பிளானு பாதி வேலையை பார்த்து வைக்கிறேன். சீக்கிரம் விட்டுட்டு வா, அங்கேயே செட்டில் ஆயிடாத. மச்சான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா மச்சான். ஒரு வழியா உஷார் பண்ணிட்டேன். உஷார் பண்ணிட்டியா? பண்ண வச்சேன். ஆமா, இங்க பாரு, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பெருசா எனக்கு ஏதாச்சும் பண்ணிடணும் பாத்துக்கோ. என்னடா, அதெல்லாம் பண்ணிடுறேன், பிரச்சனை இல்ல. சரி சரி, அவ வெயிட் பண்றா, நான் போறேன். பார்த்து போடா, அப்படியே விழுந்துராத, பல்ல காட்டாத, நார்மலா போ. சரி சரி சரி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். சரி போ. விட்டு அங்கனே போய் கடந்துருவான் போல. ஷோ, லவ்க்குள்ள எதுக்கு இவ்ளோ ஈகோ? நானும் லவ் பண்றேன், அவனும் லவ் பண்றான்றப்போ அப்புறம் என்னதுக்கு? சரி ஓகே. ஈகோ இருந்தாலும் லவ்க்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை வந்தாதான் நல்லா இருக்கும். சரி, நம்ம மச்சான் உஷார் பண்ண கிளம்பிட்டான். பர்த்டே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்.